Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றிலிருந்து எல்லாத்தோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் அந்த நிற்காம ஓடு 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 அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரூரில் தான் இருக்கோம். முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் இன்னைக்கு அவரோட கால்தடத்தை பதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தேர்தலுக்கு முன் வந்திருந்தாங்க, தேர்தல் பிரச்சாரத்தின் போது. அப்போ நடந்த விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியும். இப்போது தேர்தலுக்கு பின் முதல்வராக வந்த முதல் நிகழ்ச்சியானது இங்கே கரூரில் இந்த கல்லூரியில், அதாவது கொங்கு கல்லூரியில் நடந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இங்கே தான் அவர் வந்து இன்றைக்கி கர்ஜிச்சார் அப்படின்னே சொல்லலாம். கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பு கூட்டமாக இன்றைக்கு இங்கே அரங்கேறியிருக்கு முதல்வர் விஜய் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம். கரூர் வந்து எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ஊர். இந்த ஊரையும் என்னையும் பிரிக்க முடியாது, ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்றதையும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய துயரம், குறிப்பாக அந்த சம்பவம், துக்க சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, எங்கெல்லாம் எங்களை வரவழைச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஆனால் கரூர் வரும்பொழுது எப்படி எங்களை வழிகாட்டினாங்க அப்படின்றத ஆரம்பித்தாருங்க. அங்கேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக என்னென்ன விமர்சனங்கள், அவதூறுகள் இருந்தது, இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு, சட்டசபையில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு இந்த சோஃபா மாடல், வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவரோட மனசில் தேக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் இன்றைக்கி கரூர் மக்கள் முன்னாடி ஒரு கர்ஜித்த சிங்கமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் வந்தாங்க, எல்லாருமே ஆரவாரமாக கொண்டாடினாங்க. ஏன்னா இந்த தூய சக்தி உண்ட நம்மளோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பைசா லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நிமித்தம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே பேசியிருந்தாங்க இந்த அரங்கத்தில் தான். ஸோ நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துருக்கோம். நேற்றிலிருந்து இந்த அரங்கத்தில் மேற்கூரை போட்டு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, QR பாஸோட, மருத்துவ முகாம், தண்ணீர் வசதி, இந்த மாதிரி எல்லா வசதிகளோட இந்த கூட்டமானது நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்தும் இருக்குது. வந்தவங்க எல்லாரும் மிக மன மகிழ்ச்சியோடும் போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அது இல்லாமல் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பவுன்சர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி பல்லாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சிக்காக வேலைகள் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்த கரூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு மட்டும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு இந்த மாதிரி 1 by 1 அவங்க வந்து இன்ச் பை இன்ச்சாக பார்வையிட்டிருக்காங்க, சோதனையிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து முதல்வர் அவர்கள் இந்த கர்ஜித்த இடம். நம்ம மீண்டும் சொல்கிறோம், அவர் வந்து இங்கே வந்து நின்று பேசினதுமே வந்து வந்த உடனே வரவேற்பாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும், களை கட்டிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர் இங்கேருந்து பேச தொடங்கின பொழுதே ஒவ்வொருத்தரும் வந்து முன்கூட்டியே பேச ஆரம்பித்தாங்க. முதல்வர் அவர்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளராக நியமித்த அமைச்சரில் தொடங்கி இப்போது அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கால இணைஞ்ச விஜயபாஸ்கர் அவர்கள் வரைக்கும் அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் முதல்வர் விஜய் அவர்கள் பேச தொடங்கினாங்க. ஸோ அவர் பேச தொடங்கினதுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேற்பட்டு அவர் பேசியிருக்காங்க. இங்கே பேசின ஒரு விஷயத்தில் அவர் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து வச்சார். லஞ்சம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா, என் அண்ணன் ஆட்சி நடக்குது, என் மாமா ஆட்சி நடக்குது, எங்கள் விஜய் அண்ணனோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள், லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், திமுக அதிமுகன்னு 2 கட்சிகளை பற்றி அவர் வச்ச விமர்சனங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதான் இங்கே தான் மக்கள் அனைவருமே அமர்த்தி வைக்கப்பட்டு அவங்களுக்கு உண்டான பாக்ஸில், அவங்களுக்கு உண்டான இடத்துல ரொம்ப அழகாகவே அவங்க வந்து இன்றைக்கி பார்வையிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த 5000 பேருக்கும் குறிப்பிட்ட ஒரு பாக்ஸில் எண்ணிக்கை முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காவல்துறை. இவங்க தான் வந்து இரவும் பகலும் இந்த இடத்துல வந்து எப்படி நடக்கணும், எப்படி நடத்தலாம் அப்படின்றதையுமே முழுமையாக அவங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அனைத்து விஷயங்களும் ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்தவங்களுக்கு உணவுப் பொருட்கள் உட்பட எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஏன்னா இந்த தண்ணீர் பாட்டில்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இடத்துல பாருங்களேன், நாற்காலி கீழே இத்தனை தண்ணி பாட்டில்கள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பொதுவாகவே எடுத்துப்போமே, இதுவே கரூரில் இந்த மாதிரியான விஷயங்கள் அரங்கேறியிருந்ததுன்னா அந்த துக்க சம்பவம் நிகழ்ந்திருக்காது அப்படின்னே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். இதை முடிச்சுட்டு உடனே கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று அங்கு நான் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த அரசு வேலையானது வழங்கப்படுறதா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இப்போ அங்கே கிளம்பியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த விஷயங்கள், அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் இடமாகவும் இதனால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கரூர் கூட்டத்தில் நாங்களும் பங்கேற்றோம். அங்கே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடந்திருக்காது. ஸோ ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து எவ்வளோ பாதுகாப்போட செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையுமே ரொம்ப அழகா சொன்னாங்க. குறிப்பா இங்கே மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய மதியழகன் பேசும் பொழுதுமே அதான் சொன்னாரு. ஏன்னா, அவர் வரும்பொழுது அவர் மேல எப்பவுமே தனிப்பட்ட முறையில முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு மாரியான ஒரு பாசமும், ஒரு இணைப்பும் இருக்குங்க. ஏன்னா, இன்னைக்கு தான் அதையுமே பிரதிபலிச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, அவர் வந்து இறங்குனதுமே வந்து ஒவ்வொருத்தரா ரிசீவ் பண்ணாலுமே கூட மதியழகன முதல்வர் அவர்கள் தட்டி குடுத்து அரவணைச்சாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அத தொடர்ந்து அவரையுமே மேடையில பேச வச்சிருந்தாங்க. ஸோ அதிமுகலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்ச விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும் பொழுதுமே கூட, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில எப்படி இருந்ததோ, அத விட எழுச்சியான ஒரு ஆட்சியா இந்த தாவேக்காவது இருக்கு. இனி தாவேக்கா தான் ஆட்சி கட்டிலிருந்து, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கும் வரையில் தாவேக்கா தான் அப்படின்றத ரொம்ப உறுதிப்படுத்தினாரு. அவரு 2, 3 எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தார். நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்லியிருக்கு, ஒரு குழந்தைலாம் என்னை பார்த்து வந்து, "தாத்தா எங்க கட்சியில இணைஞ்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தங்க, "மாமா நீங்க இப்ப எங்க கட்சியில வந்துட்டீங்களா? வாங்க, வாங்க" அப்படின்னாங்க. இதுதாங்க உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா 2 விஜய் பாஸ்கர் அவர்களுமே வந்து தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இவ்வளவுதான் இல்ல. அவங்க மேல சுமத்தின பழிகள் இவ்வளவுதான் இல்ல. வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இவங்க வந்து இப்ப சேர்ந்தது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி நெறைய மழுப்பல்கள், நெறைய பிரச்சனைகள்லாம், சர்ச்சைகள்லாம் அவங்க மேலேயும் விமர்சனங்களும் முன் வச்சாங்க. அதெல்லாம் தகர்த்து நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. முதல்வர் அவர்களை நாங்க தலைவரா ஏத்துக்கிட்டோம். இனி எங்களுக்கு அவர் தான் முதல்வர். நாங்க இருக்கும் வரை அவர் தான் முதல்வர். அப்படின்றத தொடர்ச்சியா அவர் பேசுற விஷயங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ச்சியா அமைச்சர் அவர்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசின விஷயங்களா இருக்கட்டும், அதை தொடர்ந்து தான் வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயமா அமைஞ்சிருக்கு. பல அடுக்கு பாதுகாப்புல தொடர்ந்து இப்போ இந்த இடமானது மீண்டும் அதெல்லாமே சீரமைக்க தொடங்கியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் காவல்துறை, நான் சொன்னதாங்க அப்போ இருந்து இரவே வந்து இத்தனை காவலர்களையுமே இங்கே ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து ஒரு சிரமம் கூட ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாகவே செயல்பட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் வந்து அந்த ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும், மருத்துவ முகாமாக இருக்கட்டும், தண்ணீர் வசதிகளாக இருக்கட்டும், வந்தவங்க யாருக்குமே தண்ணி அப்படின்றதுமே பற்றாக்குறையாக இல்லாத ஒரு சூழலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிரமாக செயல்படுத்தினாங்க. இன்னொரு விஷயமும் அவர் ரொம்ப திறமையாக சொன்னார். ஏன்னா இந்த முறை நம்மளோட ஆட்சி எப்படி அமைஞ்சுதோ, இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே இதுதான் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் செஞ்சு விட்டுருங்க அப்படின்றத அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மேனரிசம் முதற்கொண்டு அவங்க எல்லாருமே வந்து விரும்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இங்கே மாற்றுக் கட்சியினர் தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருந்தாலுமே கூட மாற்றுக் கட்சியில் வந்து இணைஞ்சவங்களாம் இன்றைக்கி வந்து பங்கேற்றிருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் அதாக தான் இருந்தது. நாங்கள் வந்தோம், முதல்வரை வந்து நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவரோட பயணிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்பொழுது கூட இங்கேருந்து அவர் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தார். அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயமாகவும் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையே இந்த கரூரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த தாவேக்கா தலைவராக வந்த விஜய் அவர்களுக்கும் இன்றைக்கு தமிழக முதல்வராக வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை தான் இன்றைக்கி அவரும் முன் வச்சு நிறைய விஷயங்களும் பேசியிருந்தார். அவர் பேசுறது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக அவர் அடுத்தடுத்த விஷயங்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதில் நம்மளால் பார்க்க முடியுது. யார் தடுத்தாலும், ஏன்னா இன்றைக்கி இந்த கரூருக்கு வரக்கூடாதுன்னு பல பேர் பல வழக்குகள் போட்டிருந்தாலும் கூட அதை உடச்சி அதை தகர்த்து எனக்கு இது என்ன இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியல அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, என்னங்கெல்லாம் நடந்திருக்கு, குறிப்பாக இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அதை நான் உடைக்கணும், அதை வந்து கண்டிப்பாக உடைப்போம், அது இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றத அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பார்ட்டி ஃபண்டை வந்து இங்கேயுமே அவர் கையாண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். ஏன்னா பல ஊழல்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வருவோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. வந்திருக்கக்கூடிய 5000 பேருமே என்ன QR பாஸோடு தான் உள்ளே வந்தாங்க. அந்த அனைவருமே ரொம்ப நிம்மதியாக தாங்க போனாங்க அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்வர் அவர்களை பார்த்துட்டோம், அவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டோம், என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதுமே அவங்களோட பங்கு இதில் ஈடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக இதை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே வச்சுருந்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுடன் சேர்ந்து சமீபத்தில் அதிமுகலேருந்து விலகிய விஜயபாஸ்கர் அவர்களும் ஒருங்கிணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இதில் விஜயபாஸ்கரோட பங்கானது பெரிய பங்காகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்த 5000 பேருக்கும் அந்த உணவுப் பொருட்களை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அது காலையில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த பையில் விஜயபாஸ்கர் அவர்களோட பேர் தான் பதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த இத்தனை விஷயங்களையும்
ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்புலையுமே அவங்க முன்னிருந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மாற்றுக் கட்சியிலேருந்து எத்தனை பேர் வந்தாலும் அரவணைச்சு பயணிக்க நாங்கள் தயார் அப்படின்றத தான் மீண்டும் ஒரு முறை அவர் நிரூபிச்சிருக்காரு, உணர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த கரூரில் அவர் கர்ஜித்த விஷயமா இருக்கட்டும், அவர் பேசின நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த கரூரில் பேசின விஷயம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபெறாங்க. நன்றி, வணக்கம்.